என் அருமை தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, வாமனூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய பயனில சொல்லாமை அதிகாரத்தில் 4ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 194ஆம் குரல். குரல் என்னவென்றால், நயன்சாரா நன்மையை நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. இதன் பொருள் என்னவென்றால், பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவர் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும். கதையை பார்ப்போம். மலையப்பர் மலைத்து நின்றார். அதற்கு பல காரணங்கள் உண்டு. தான் தயாரித்து நடத்திய உலகளாவிய நீர் மோட்டார், நீர்மூழ்கி மோட்டார் ஸ்பேர் பார்ட்ஸ் தொழில், மல்டிபர்பஸ், சிறிய அளவு ஆனால் ராட்சச வேலைகள் செய்யும் மோட்டார்கள் ஏற்றுமதி உலகம், உலக பொருளாதார மந்தத்தால் இவ்வளவு மோசமாகும் என்பது அவர் எதிர்பாராத ஒன்று. தொழில் எதிர்காலத்தில் ஒரே மகன் வினோத் தான் செய்ய போகிறான் என்று தொழில் சொத்து எல்லாவற்றையும் அவன் பேரில் மாற்றியது மற்றொன்று. தொழில் நஷ்டத்திற்கு தான் செய்த தான தர்மங்களும் காரணம் என்று வினேஷ் சொல்வது அவரை மனதில் ரொம்ப புண்படுத்தியது. நியாயமாக பல காலமாக செய்த சேவைகள், தர்மங்கள் வினேஷ் காரணமாக கொண்டு வந்தது அவரால் தாங்க முடியவில்லை. நிதர்சனமும் வேறு. தொழில் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட வினேஷ் தொழிலாளர்களை வற்புறுத்தி அவருடைய வேலையில் இந்த அளவு வேலை செய்ய வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து கொடுமைப்படுத்தினார். அவ்வப்போது இது அவர் காதில் விழுந்தது. பணியாளர் ஒத்துழையாதவரை திறமை குறைவு, சோம்பல், தண்டம் என பேசியது பணியாளர் பலருக்கும் வினேஷ் சொல்வது பிடிக்கவில்லை. மலையப்பர் இருந்தபோது இப்படி இல்லை, இலக்கு இல்லை என்று சிலர் சொல்ல, அதான் அவர் தொழில் நடத்தின லட்சணம் தெரியுதே, மேனேஜ்மெண்ட் தெரியாம, காசு அருமை புரியாம, தர்மம் என்பது என்னவென்று தெரியாம, காசு பற்றி அக்கறை இல்லாமல் செய்து நிலைமை கெட ஆரம்பித்த போது என் தலையில் கட்டிவிட்டு இந்த கிழக்கு முட்டால் சென்று விட்டார். தொழிலில் இன்று என்ன தேவை என்று மாற்றி அமைக்க கூட தெரியாத அவரது மடத்தனத்தால் இப்படி சூழல் என்று மகன் வினேஷ் சொன்னது மிக புண்படுத்தியது அவருக்கு. வினேஷ் மோட்டார் தயாரிப்பில் செய்த மாற்றங்கள் பெரிய தோல்வி கண்டது. அதில் உதவிய தொழில் வல்லுநர்களை உபயோகமற்றவர்கள் என திட்டி தீர்த்தான். பெரிய அளவில் ஆர்டர் தந்து வந்த கஸ்டமர் கம்பெனிகளிடம் சரக்கு தர முன்பணம் கேட்டான். அவர்கள் ஒவ்வொருவராக விலகினர். சிலர் மலையப்பர் இதை விரும்ப மாட்டார் என்று வினேஷிடம் சொல்ல, அவர்தான் ஏமாளியாச்சே, நீங்களும் ஏமாளித்தனத்தை பயன்படுத்தி நல்ல பொருட்களை வாங்கி சம்பாதித்த பிறகு தொகை தந்துள்ளீர்கள். இந்த மாதிரி என்னை நீங்கள் ஏமாற்ற முடியாது என்றான் வினேஷ். அதனால் அந்த சிலரும் விலகிவிட்டனர். வெளிநாடுகளுக்கு நேரடியாக சென்று தொழில் வளர்த்துவதாக சென்று போய் வந்தான். இதில் செலவுதான் ஆகியது. வெளிநாடு சென்ற போது கம்பெனி உற்பத்தி மேலும் பாதித்தது. வினேஷின் திட்டு, பயனற்ற கோபச்சொற்களை எதிர்கொள்ள விரும்பாமல் மலையப்பர் தீர்த்த யாத்திரை சென்றுவிட, எப்பவோ சாமியாரா ஆகியிருக்க வேண்டியவர் தொழிலை கெடுத்து சாமி பார்க்க போறாரா? பக்தி செய்தாலாவது சாமி காப்பாற்றுதா பார்க்கலாம் என்றான் வினேஷ். தொழில் போட்டியால் விலை குறைத்து பொருட்களை கொடுத்தான். நஷ்டத்தை ஈடு செய்ய தரத்தில் கை வைத்தான் வினேஷ். பெயர் கேட்டதுதான் மிச்சம். ஒன்றும் சமாளிக்க முடியாத சூழலில் சமூக விரோதிகள், தீவிரவாதிகள் உபயோகத்திற்கு தக்கவற்றை செய்து பல மடங்கு அதிக விலைக்கு விற்றான். பணம் சேர்ந்தது. அதனால் மேலும் இந்த தப்பான வழியில் சென்றான். பணம் சேர சேர மது பழக்கம், சகவாசம் என பல வந்தது. இன்பம் கண்டு வாழ்வை அனுபவித்தான். இதை தொடர்ந்து செய்த போது ஒரு சூழலில் அரசு வினேஷின் செயல்களை கண்காணிக்க தொடங்கியது. இதை நண்பர்கள் மூலம் அறிந்த மலையப்பர் தனக்கு தெரிந்த போலீஸ் அதிகாரிகள் மூலம் நடவடிக்கை எடுக்காமல் பார்த்து கொண்டார். தன்னிடம் விசுவாசமுள்ள நிர்வாகஸ்தர் பணியாளர் மூலம் எதிர்ப்பை உண்டாக்கி வினேஷ் தொழிலை மூடச் செய்தார். இதை எதையும் வினேஷ் அறியவில்லை. ஆனால் கெட்டவர்கள் நட்பு விலகாமல்
தொந்தரவு செய்ததால் மேலும் செலவாதியாகி தன் தவறுகள் வருந்தும் சூழ்நிலை வந்துவிட்டது. 6 மாதம் வாழ்க்கை மிக கேவலமாக ஓடியது. மலையப்பர் தன் திறமை அறிவு கொண்டு வேறு கம்பெனிகளில் ஆலோசகர் தன் பணியாளருக்கு தொழில் என ஏற்பாடு செய்து பலரையும் காப்பாற்றினார். வினேஷ் மனம் மாறி கடுஞ்சொற்கள் இல்லாமல் நீதிக்கு புறமில்லாமல் அனுசரித்து தொழில் செய்ய இப்போது முன்வர தொழில் மறுபடியும் நடக்க மலையப்பர் ஏற்பாடு செய்தார். தொழில் வளர தர்மமும் வளர்ந்தது. அன்பு நண்பர்களே, நம் வள்ளுவர் இனிய உலகாக கோரல் இந்த கருத்தை முன்பே கூறியுள்ளார். ஒரு தொழில், ஒரு ஸ்தாபனம் என்றால் அது கூட்டு முயற்சி தான். அந்த கூட்டு முயற்சி நன்கு நடைபெற இன்று அதில் உள்ள ஒவ்வொருவரும் தம் பங்கை மனதால் சந்தோஷத்துடன் செய்ய வேண்டும். அந்த மனதால் சந்தோஷம் உண்டாக்குவது என்பது அது மிகப்பெரிய கலை. அதாவது லாப நோக்கத்தோடு நாம் செய்வது, பிறரை மதியாமல் செய்வது யாவுமே பலன் தராது. காலப்போக்கில் அது நீதியற்ற செயல்களாகவும் போய்விடும். அதாவது ஒவ்வொருவருக்கும் திறமைகள் உண்டு. அது படிப்பால் வரும் திறமை, உழைப்பால் வரும் திறமை, அதே சமயம் அவர்களுடைய முயற்சியால் வரும் திறமைகள் என பல உண்டு. அந்த திறமைகள் யாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு செயலை நாம் செய்யும் போது அது மிகப்பெரிய வெற்றியாகும். அது தனித்துவமாகவும் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் நினையாமல் படித்தவுடன், இல்லை இது தொழில் உரிமை வந்தவுடன் நாம் தலைமை படத்தில் உள்ளோம் என்றெல்லாம் நினைக்க தொடங்கினால் வாழ்க்கை நாம் நினைத்தபடி நடக்காது. அதனால் பல ஏமாற்றங்களும் பல தோல்விகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதனால் நாம் பயனற்ற சொற்கள் சொல்வதால் அடிப்படையிலேயே பல பிரச்சனைகள் வருகிறது. அந்த சொற்களை நாம் அடக்கி வாசித்தால் நமது வெற்றி மேலும் மேலும் தொடரும் என்பதை திருவள்ளுவர் இக்கருத்தில் கூறுவார். இந்த கதையில் நாம் அதை பார்த்தோம். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு குரலுடன், அதன் கதையுடன், பொருளுடன், கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம். டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை. அவை யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். பணங்கவர் முருகன் அல்லால் தமிழ் மேலும் மறந்து வாழ்வு செலுத்திட வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.